ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் வீட்டில் இருக்கிற 3 பொருளை மட்டுமே வச்சு நல்ல சாஃப்டான க்ரீமியான வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஃபுல் க்ரீம் மில்கில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், அப்படியே காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த டைமில் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நல்லா ஒரு முறை கலந்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பவுலில் 1/4 கப் அளவு பாலில் 2 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் பாலை நம்ம அப்படியே காய்ச்சிருக்கிற பாலில் சேர்த்துக்க போகிறோம். சப்போஸ் உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக 2 டீஸ்பூன் அளவு கோதுமை மாவில் 1/4 கப் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஹீட்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு பால் நல்லா க்ரீமியாக திக்காக இருக்குது. இந்த டைமில் இனிப்புக்காக இது கூட ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறணும். இப்போ நான் சுத்தமாக ஆற வச்சுட்டேன். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயோ அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இல்லை கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எதில் வேணும்னாலும் நீங்கள் இதை ஊற்றிக்கலாம். இதை மிக்சியில் அரைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அப்படியே ஊற்றிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு லைட்டாக ஃப்ரீஸ் ஆகிருக்கும். இதை அப்படியே எடுத்து விட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம பிளெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்பவும் அதே பாக்ஸில் ஊற்றிடலாம். இப்போது இது மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட் வச்சு நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. அலுமினியம் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் பிளாஸ்டிக் கவர் கூட வச்சுக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு மேலேருந்து ஈரம் கீழே இறங்காமல் இருக்கும். இது அப்படியே டைட்டாக மூடிட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளுக்கு சாஃப்டான க்ரீமியான வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. உடனே எடுக்காமல் ஒரு 2 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக க்ரீமியாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.